சந்தோஷ் சுப்ரமணியம்ல வர ஹாசினி மாதிரி, கிரீடம்ல வர திவ்யா மாதிரி, வாரணமாயிரம்ல வர மாலினி மாதிரி இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் சித்தப்பா. இவ்வளவு கண்டிஷன்லாம் வச்சுட்டு தேடினா உலகத்திலே பொண்ணு கிடைக்காதா? வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதே மகிழ்ச்சி. நாம் இப்போ இது பார்க்க போகிற படம் வந்து ஓஹோ இந்தன் பேபி. இந்த படத்தில் வந்து விஷ்ணு விஷால் அவருடைய தம்பி ருத்ரா வந்து ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காரு. நிறைய படங்களில் வந்து குணச்சித்திர வேடங்களில் பண்ண கிருஷ்ணகுமார் ராம்குமார் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா வந்து இயக்குனர் ஆகணும் கனவுல வாய்ப்பு தேடக்கூடியவர் நம்ம ருத்ரா. அப்போ வந்து பிரபல ஹீரோவாக இருக்கக்கூடிய விஷ்ணு விஷாலை போய் சந்திக்கிறாரு. 2 பேருக்கும் வந்து சில உரையாடல் நடக்குது. நிறைய கதையை வந்து விஷ்ணு விஷால் ரிஜெக்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு காதல் கதையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அவனை காதலிக்கிறாடா. சரி, ரொமான்டிக் சப்ஜெக்ட் நான் ரொம்ப நாள் பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக் சப்ஜெக்ட் வந்து பேச ஆரம்பிக்கும்போது அவர் ஃபஸ்ட்டு ஒரு ரொமான்டிக் கதையை சொல்கிறாரு. அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஸ்கூல் நாளில் நடக்குது. ஸ்கூல் நாளில் வந்து அவர் வந்து ஒரு என்ன பண்ணுறாரு, ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்காரு சின்சியராக. அந்த பொண்ணு வந்து இவங்க லவ் பண்ணியிருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு இவங்களை கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் வெக்ஸ் ஆயிட்டாரு. சரி, இந்த கதையை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டப்ப இல்லை, இன்னொரு கதை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக இப்போ அவர் சொல்கிறது தான் அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கதையும் கூட. வச்சு இழுக்கிறாம்பர் கதை பாலில் ஊத்துற தேன் மாதிரி ஸ்மூத்தாக போதுறா. இவர் வந்து வேலைக்கு போகிற நேரத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமாக இன்னொரு ஃப்ரெண்டு அறிமுகமாகறாங்க, மிथिला. அவங்க வந்து 2 பேரும் பழகுறாங்க. அவங்க குடும்பத்தில் வந்து அவருடைய மாமா வந்து அவருக்கு பிரச்சனையாக இருக்கார். இதெல்லாம் இவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் படிப்படியாக காதலில் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் வீட்டில் வந்து வேலைக்கு போக சொல்கிறாங்க. இவர் வந்து சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்றாரு. சேர்றது வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல. அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த சண்டைகளுக்கு நடுவில் இவர் ஒரு பக்கம் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற டயத்தில் என்ன ஆகுது, இவர் ஏதோ ஒரு டயத்தில் ரொம்ப கோவப்படுறாரு. ஒரு பிரச்சனையில் ஈகோ ப்ராப்ளத்தில் கோவப்படுறாரு. கோபத்தை படுறதுனால மிथिला இவங்களை விட்டு போயிடுறாங்க. இந்த கதையை விஷ்ணு விஷால்கிட்ட வந்து நம்மளுடைய ஹீரோ ருத்ரா சொல்கிறார். ருத்ரா என்ன சொல்கிறாரு, அதுக்கப்புறம் விஷ்ணு விஷால், இந்த கதையை நான் வந்து படமாக எடுக்கணும்னா இந்த பாக்கி இருக்கிற கதை வந்து தெரியணும். இப்போ போய் உன்னுடைய லவ்வரை போய் நீ தேடு, அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு அவங்களை திருப்பி கண்டுபிடிச்சி கொண்டு வா. அதுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து நான் வந்து ஹீரோவாக நடிப்பேன் அப்படிங்கிறாரு. இந்த படத்தினுடைய ஒன்லைன் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் வந்திருக்கு. ரெட்ரோ இப்படி நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா, தொலைந்து போன காதலியை கோபத்தினாலையும் மன உளைச்சலினாலையும் தொலைந்து போன தன்னுடைய காதலியை தேடி போடக்கூடிய ஒரு கதை தான். இதை கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்கிரிப்டில் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு பிடித்த மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. முதல் ஆஃப் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா முதல் ஆஃபில் வந்து சின்ன காஸ்ட்லி, எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவோட குடும்பமாக வரக்கூடிய அந்த கஸ்தூரியும் ஹஸ்பண்ட் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை கனவை வந்து அப்படியே சொல்லியிருப்பார். அது கருணாகரன் வந்து இவர் ஹீரோவுக்கு சித்தப்பா வரக்கூடிய கருணாகரன் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. முதல் பாதி ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் சட்டலா பண்ணுங்க ப்ளீஸ். இரண்டாம் பாதியில் வந்து இவர் தேடி போறாரு பார்த்தீங்களா, இந்த காட்சிகளில் கொஞ்சம் அழுத்தம் இல்லை. இந்த இடங்களில் வந்து அவர் தேடி போகிறதும் இதுவும் வந்து கொஞ்சம் அழுத்தங்கள். இவர் சண்டை காட்சிகள், இவர் வந்து 2 பேரும் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வரை கூட ஆழமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு சண்டை காட்சிகளை வந்து எந்த விதமான அழுத்தமும் வந்து கொஞ்சம் நல்லா வச்சுருந்துருக்காங்க. சண்டை காட்சிகள் இந்த சென்ஸ் அவங்க 2 பேருக்கும் உள்ள மோதலை சொல்கிறேன். அந்த ஹீரோயினுக்கு இருக்கக்கூடிய மோதலை வந்து சரியாக வந்து கொஞ்சம் ஆழமாக வச்சுருந்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான ஒரு முழுமையான காதல் படம்னு இதை சொல்லலாம். மற்றபடி படங்கள் வந்து நல்லா இருக்குது. ஆனால் சில தேவையற்ற காட்சிகள், ரொம்ப நெருக்கமான காட்சிகள்லாம் தேவையில்லாமல் இந்த டைரக்டர் வந்து வச்சிருக்காரு. இதை தவிர்த்திருந்தால் குடும்பத்தோடையே இந்த படத்தை வந்து ஓரளவு நம்ம பார்த்துக்கலாம். மற்றபடி இது வந்து எல்லாருக்குமான படம் கிடையாது. இது 18+க்கான படம். இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த படங்களுக்கு வந்து நீங்கள் போங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ராகவகுமார், தீபிகா அதிர்வுகளுக்காக.